அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிறப்பான நாளை பற்றி பார்க்கப் போகிறோம். அதாவது இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமையான திறன் சார்ந்த நாள். இந்த நாளில் நாம் ஒரு சிந்தனைக்குடன் பல செயல்களை நிறைவேற்ற மற்றும் ஆற்றல் மற்றும் புதிய சிந்தனைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனுடைய நோக்கம் புதிய யோசனைகளை பயன்படுத்தவும், ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவும், மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதும் உள்ளது. இதனுடைய பின்னணி என்னவென்றால், கனடாவை சேர்ந்த மார்சி செகல் என்பவரால் 2002ஆம் வருடத்தில் இது தொடங்கப்பட்டது. பின்னர் ஐநாவால், ஐக்கிய நாட்டு சபையால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 15 லியோனார்டோ டா வின்சி பிறந்த நாள் முதல் ஏப்ரல் 21 வரை உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமை வாரமாக இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நிலைத்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடையவும், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும், கலை மற்றும் தொழில் முனைவில் புதிய முறைகளை உருவாக்கவும் இது உதவுகிறது. படைப்பாற்றல் என்பது மனித வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு செயலாகும். நாம் ஒவ்வொரு முறையும் சிந்திப்பது, அதை சார்ந்து நாம் ஒரு நோக்கம், அதாவது இந்த செயல் இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் நடைபெற வேண்டும் என்ற ஒரு மனநிலையை அமைத்து கொள்ளக்கூடியதாகும். இவ்வாறு இந்த மாதிரி செயல்பட்டால் நாம் எண்ணிய இலக்கை அடைந்து விடலாம். பல பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்தி நாம் உகந்த நேரத்தில் அதை செயல்படுத்தலாம். அதனால் நமக்கு நேரம் மிச்சப்படுவதோடு நமக்கு பல வழிகளில் அது பயனுள்ளதாகவும் இருக்கும். வெற்றியை தூண்டக்கூடிய அளவிலும் அது சிறந்த வழங்கக்கூடிய நேரமாக அமையும் என்ற முறையிலேயே இந்த உலக படைப்பாற்றல் மற்றும் இந்த திறன். ஆகவே ஒவ்வொரு நாவரும் தங்களுடைய செயலில் ஈடுபட்டு சிறந்த அளவில் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுவோம் மற்றும் பல நண்பர்களின் நட்பையும் பெறுவோம். நன்றி.